ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெசிபியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபி சிக்கன் கிரேவி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிம்பிளான ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு இந்த ரெசிபியை எப்படி பண்ணணும்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸாக நம்ம சேனலில் மசாலா ஃபிஷ் கறி அந்த கிரேவிக்கான ரெசிபியை நீங்கள் பார்த்தீங்க. எப்படி வந்தது? நல்லா வந்ததா? நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் டைம் ஃபிஷ்னா அப்போ இந்த டைம் சிக்கன் தானே? எஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபியோட நேம் என்னன்னா பஞ்சாபி சிக்கன் கிரேவி. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். 500 கிராம் கறி கட் வித் போன்ஸ்க்கான சிக்கனை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறமா ஹாஃப் கப் கர்ட். இந்த மூணையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1.5 அதாவது 1.5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலை அதில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீராவை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம 3 லவங்கம் போட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு பீஸ் பட்டை, அதுக்கப்புறமா 3 ஏலக்காய், அப்புறமா ஒரு பிளாக் ஏலக்காய், எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறமா கடைசியாக பிரியாணி இலை, அதையும் நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன், நல்லா சாப் பண்ண ஆனியனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை 1 மினிட் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிடுங்க. அதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு 5 பல்லு பூண்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்ட அப்புறமா ஒரு 4 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனியனும் நல்லா சூப்பராக சாஃப்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 10-15 மினிட்ஸ் விட்டுலாம், நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பண்ணிட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு. இந்த கன்சிஸ்டன்சியில் கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் வாட்டரை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம மிக்சரில் கிரைண்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருங்க. வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுருங்க. இப்போது 4 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலை நம்ம ஆட் பண்ணுறோம். 2, 3, 4. நெக்ஸ்ட்டு அரைச்ச அந்த ஆனியன் பேஸ்ட்டை இந்த பேனில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆனியன் பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 4 மினிட்ஸ்க்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் டொமேட்டோ பியூரியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ பியூரினா என்ன? 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை நல்ல பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் டொமேட்டோ பியூரி. இது நம்ம ஆட் பண்ணியாச்சு.
இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதை நம்ம ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் தனியா பவுடர் அதை நம்ம ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஜீரகம் பவுடரை அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ டு மீடியம் ஹீட்ல வச்சு ஃப்ரை பண்றோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுக்க போறோம், குக் பண்ண போறோம். நெக்ஸ்ட் சிக்கனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட போறோம். ஓகே, நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா 250 ml வாட்டர் ஆட் பண்ண போறோம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 250 ml வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் விட்டுறோம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணுறோம். அரோமா நல்லா இருக்கு. சரி, இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி பவுடர் அதை நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர், இதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஆம்ச்சூர் பவுடர் சொன்னல, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து ஜெப்டோவில் இந்த பிராண்ட் தான் கிடைச்சது. அகெயின் இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு என்ன பிராண்டு கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிக்கோங்க. இங்கே ஆம்ச்சூர் பவுடர்னு எழுதியிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ வித் திஸ் we have come to the end of the video. மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Meet you again with an interesting recipe. Until then, bye. Take care.